தென்காசியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம். தங்கம், வணக்கம். மழையின் சென்டிமீட்டர் எவ்வளவு பதிவாக வாய்ப்புள்ளது? தேசிய பேரிடர் மேலாண்மை சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வரும் நிலையில் தற்போது கோடை மழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் விருதுநகர், தேனி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புக்கான அறிக்கை குறிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தென்காசியில் காலை முதல் வெயில் நிலை வந்தது. தற்போது காலநிலை சிறிது மாற்றம் கண்டு மழைக்கான அறிகுறியோடு காணப்படுகிறது. இந்நிலையில் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தென்காசியில் உள்ள மக்களுக்கு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தென்காசியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் தேசிய பேரிடர் மேலாண்மை சார்பில் செல்போன்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் விரைவில் அறிவிப்பு வெளியிடார் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.